வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீஸ்டோரி தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இது மாதிரி ஒரு அழகான்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான ஸ்டாப் மவுண்ட், அதுவும் கம்மி விலையில் நம்மளே எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சிங்கிள் ஸ்பெண்ட் தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த எம்சில் தான். இந்த எம்சில் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாகவே கிடச்சிரும் இல்லையா? நம்ம பக்கத்தில் இருக்கிற ரீட்டைல் ஸ்டோரி இந்த பைப்பு கடை அது மாதிரி எங்கேயா போய் கேட்டால் நிச்சயமாக தந்துடுறாங்க. ஒரு 10 ரூபா அது மாதிரி தான் வரும். இது உள்ள 2 பொருள் இருக்கும், அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க. நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா இந்த சிமெண்ட்டு கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், ரெண்டுமே ஈக்குவலான லெவலில் இருக்கும். நான் கொஞ்சம் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு அதனால கம்மியாக இருக்குது, நிச்சயமாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம எந்த ஃபோனில் மோட்டோ பிளாக் பண்ண போகிறோமோ அந்த ஃபோன் எடுத்துங்க. அந்த ஃபோன் எடுத்து இதில் தான் நம்ம அந்த மோல்டு எடுக்க போகிறோம், அந்த ஸ்டாப் செய்ய போகிறோம்ல அதோட மோல்டு. ஏன்னா இதில் வச்சு எடுத்தால் தான் வச்சுங்கன்னா நம்ம ஃபோன் ஃபிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த மோல்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே நம்ம பேப்பர் சுற்றிக்கணும். இது மாதிரி ஒரு நார்மலான ஒயிட் ஷீட்டு, ஏதோ ஒரு ஷீட்டு நோட்டு பேப்பரை கூட கிழிச்சு அந்த ஃபோனை இப்படி வச்சு அதில் சுற்றிக்குங்க. ஏன் இப்படி சுற்ற சொல்கிறேன்னா வச்சிங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுற்றிப்போம். இதை மாதிரி சுற்றிட்டு அப்படியே இந்த 2 சைடும் இதுதான் உங்கள் ஃபோனு தெரியுதா? நம்ம என்ன பண்ணணும், இதில் நடுவில் மோல்டு எடுக்கணும். எப்படியா இருந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் மோல்டு எடுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல எம்சியில், அது என்ன பண்ணிக்கணும், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த விரிசல் தெரிகிற மாதிரியே இருக்கக்கூடாது. அது விரிசல் எதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்படியே பெருசாக டெவலப் ஆகி உடஞ்சிடும், துண்டாக உடஞ்சிடும். அதனால் எந்த வித விரிசலுமே இல்லாமல் அப்படியே மழைன்னு அதை கலக்கணும். ஒழுங்காக கலங்க. இந்த நம்ம பூரிக்கு தீர்த்துவோம் இல்லையா மாவு, அது மாதிரி நைஸாக தீட்டி எடுத்துங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், இது மாதிரி கொஞ்சம் நீட்டாக தீட்டிப்போம். ஏன்னா இப்போ நம்ம மோல்டு எடுக்க போகிறோம் இல்லையா? அந்த ஃபோனுக்கு நேராக வச்சு இப்படி இங்கே தான் வரப்போகுது இல்லை நடுவில், அந்த இடத்துல வச்சு லைட்டாக கொஞ்சமாக அழுத்தி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எம்சில் பத்தாது, ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவும் இந்த அளவுக்குலாம் ரொம்ப லைட்டாக வச்சிங்கன்னா நிச்சயமாக உடஞ்சிரும். இல்லைனா வச்சிங்களா ஸ்டாப் ஒழுங்காக ஸ்ட்ரைட்டாக நிற்காது, இப்படி அசைகிற மாதிரி இருக்கும். அதனால் நிச்சயமாக இந்த எம்சில் நமக்கு பத்தாது, நம்மளுக்கு நிச்சயமாக எக்ஸ்ட்ரா எம்சில் தேவைப்படும். இருந்தாலும் இப்படி தான் வைக்கணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் போயிடணும். சரி, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எம்சில் வாங்கிட்டு கலக்கியாச்சு. இது இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கையில் எம்சில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது என்ன பண்ணிக்கணும், நல்லா உருட்டிக்கணும். அது டீப்பு மாதிரி உருட்டணும் ஸ்ட்ரைட்டாக. இது மாதிரி விரல் மாதிரி ஆகிட்ட பிறகு இப்படி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது லென்த்து. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சமாக அழுத்தி விடணும். அப்போ அழுத்தி விடும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி விரிசல் விழக்கூடாது. விரிசல் விழுந்துட்டால் நம்ம திரும்பி கலக்கணும். ஏன்னா அந்த விரிசல் அப்படியே போக டெவலப் ஆகிடும். நம்ம ஏன் இதை இவ்வளோ பார்த்து செய்யறோன்னா, நம்ம அதில் ஃபோனை வைக்க போகிறோம். எங்கேயா எதாவது ஆகி உடஞ்சி கீழே ஊந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதுக்கு தான் அதை கரெக்டாக பண்ண சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சூப்பராக இருக்குது. இது லைட்டாக விரிசல் தருதில்ல, அதனால் நம்ம என்ன பண்ணிப்போம், திரும்பி மிக்ஸ் பண்ணிப்போம். சரி, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. அந்த மிக்சிங்கில் தான் மேட்ரு. அந்த மிக்சிங் ஒழுங்காக இருந்தால் அந்த கடைசி அவுட்புட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரிஜினலாக அப்படியே ஒரு பாறை மாதிரி ஆகிடும். கடைசியில் பாருங்களேன், ஒரு கல்லில் செதுக்கின மாதிரி இருக்கும் கடைசியில் பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு நேராக வச்சு கொஞ்சமாக ரொம்பலாம் ப்ரெஷர் கொடுத்து அப்படியே துண்டாயிடும் மேலாம் விட்டக்கூடாது. கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படியே லைட்டாக அப்படியே. அதுக்கு தான் அந்த பேப்பர் இல்லைனா ஃபோனில் போய் ஒட்டிக்கும். இதை மாதிரி அப்படியே கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த சைட்லாம் அப்படியே அந்த சைஸ் பார்த்துக்கினே வாங்க. ரொம்பவும் அகலமாகி சப்பை ஆகிடக்கூடாது. ரொம்ப சப்பை ஆகிடுச்சுன்னா ஈஸியாக உடஞ்சிடும். ரெண்டுத்துக்கும் ஒரு நடு நிலையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சரி, இப்போ நம்ம இதை மாதிரியே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அந்த லென்த் அதிகமாகணும். ஏன்னா வச்சுக்கலாம் இப்படி முன்னாடி போய் மடங்கணும்ல. இந்த பாருங்க, லென்த் இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அது மாதிரி அழுத்த ஆட்டோமேட்டிக்காக அந்த லென்த் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணிக்கணும், முன்னாடி பக்கம் மடக்கி விட்டுக்கணும். இந்த லென்த் அதிகமாகும். மெயினாக நீங்கள் இந்த எட்ஜெலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். அதுதான் இந்த மவுண்ட்டோட வீக்னஸ்ஸு. அந்த இடம் தான் உடையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு, வேறு எங்கேயும் உடையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. இதை மாதிரி நம்ம அழுத்திக்கிட்டே இருக்கணும். சரி, இதுக்கு நம்ம எவ்வளோ எம்சில் செலவு பண்ணால் வச்சுக்கலாம், 2 எம்சிலில் ஒரு 2.5 எம்சில் நீங்கள் ஒரு 2 எம்சில் கூட போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சுக்குங்க. இதை தவிர்த்து நம்மளுக்கு இதில் வேறு எதுவுமே வாங்க தேவையே இல்லை. அவ்வளோதான், இந்த எம்சில் மட்டும்தான் நம்ம இதில் வாங்கணுமே. அதனால தான் இது வெறும் நான் 20 ரூபான்னு போட்டுருந்தேன். சரி, இதை மாதிரி நம்ம அதை ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரண்ட்டில் இது மாதிரி வந்துடுச்சா, இது மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா? ஓகே,
இப்போ நம்மளுக்கு ஓகே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணோம், அந்த எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராப் மவுண்ட்டு. புரியுதா? இதை மாதிரி அழுத்திக்கிட்டே இருங்க. அதுக்குன்னு ரொம்ப அழுத்தி ஏதோ ஒரு இடத்துல தின்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களா, அது வீக் பாயிண்ட் ஆகிடும். அந்த இடம் டப்புன்னு உடச்சிக்கும் எப்போயோ ஒரு சில டைமில். நீங்கள் எல்லா இடத்தையும் ஈக்குவலாக வச்சுருந்தா தான் வச்சிங்களா, அது எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அவ்வளோதான். சரி, இதை மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அழகாக ஷேப் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்குன்னு ரொம்ப அழுத்தி ரொம்ப சப்பை ஆகிட்டிங்கனாலும் உடஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தடியாக விடுங்க. அதுக்குன்னு ரொம்ப தடியாக விட்டாதீங்க. அதான் நம்ம இப்போ செய்கிறோம்ல அதே மாதிரி சைஸில் விடுங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் வேலைலாம் இருக்குது. ஏன்னா வச்சுக்கலாம், நம்ம இது செஞ்சு முடிச்சிட்ட பிறகு கயிறால் கட்டணும்ல, அதுக்கு வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும். அப்படியே விட்டு கட்டுறோம்னா அது வந்து இந்த முன்னாடி மேலே கீழே நவரும், இல்லை சைடில் நவுந்துடும். அதனால் நம்ம இதில் ஹோல்ஸ் போடணும். அதுக்காக நம்ம மார்க்கிங் பண்ணிப்போம். இப்போ கத்தியை வச்சு இந்த 4 இடத்துல தான் நம்ம ஓட்டை போட போகிறோம். இந்த கத்தியால் இப்போயே ஓட்டை போடலாம். ஏன்னா இந்த எம்சீல் செட் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஒரு கல் மாதிரி ஆகிடும். அதில் ஓட்டை போடுறது கஷ்டமாக தான் இருக்கும். இதை மாதிரி ஒரு சின்ன ஓட்டை, ஒரு மீடியம் சைஸு, இந்த லேஸ் போகிற அளவுக்கு நம்ம ஷூ லேஸ்லாம் இருக்குல்ல, அதேமாரி சைஸுக்கு ஒரு ஓட்டையை போட்டுக்குங்க. அதுக்குன்னு ஓட்டையை ரொம்ப பெருசாக போட்டு அதை வீக் பாயிண்ட்டாக மாற்றிடாதீங்க. லைட்டாக சின்னதாக, அதுக்குன்னு இந்த சைடில் இருக்க பார்ட்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அது சின்னதாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடும். புரியுதா இல்லையா? அதான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மீடியமான ஓட்டை இதில் போகிற மாதிரியே பார்த்து போட்டுங்க. இதை மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சரி, அப்படியே அதான் இந்த சைடெலாம் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கணும், இல்லைன்னா அது உடச்சிக்கும். புரியுதா? ஓகே, இதை மாதிரியே பண்ணியாச்சா? ஓகே. அதுக்கடுத்து இதில் கத்தியை வச்சு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ஸ்மூத் பண்ணிங்க. ஸ்மூத் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை காய விடணும். எவ்வளோ நேரம் காய விடலைன்னா மினிமம் ஒரு 1 மணி நேரம் காய விடணும். மேக்ஸிமம் நான் எவ்வளோ நேரம் காய விட்டேன்னா வச்சுக்கலாம், ஒரு நைட் அப்படியே காய விட்டேன். நல்லா நிறைய நேரம் காய விடுங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக கல் மாதிரி வரும். சரி, நான் ஒரு நாள் காய விட்ட பிறகு எப்படி இருக்குங்க இதை பாருங்க. இதை மாதிரி தான் இருந்துச்சு. இது என்ன பேப்பர் அப்படியே இருக்குன்னா வச்சிங்களா, அது பேப்பர் வந்து எடுக்க முடியல. அந்த பேப்பரோட ஸ்ட்ராங்காக ஒட்டிச்சு. இதுதான் நான் பேப்பரோட சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஃபோனாக இருந்தால் அவ்வளோதான், நம்ம செஞ்சதே வச்சுட்டா பிறகு அந்த ஃபோனோட ஒரு கல் மாதிரி விட்டுரும். நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அந்த பேப்பர் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டேன். அந்த எரிஞ்சு போன மார்க்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை கொளுத்தி விட்டு மீதி இந்த பேப்பர்லாம் கிழிச்சிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ராப் மவுண்ட் எடுத்துட்டோம். அந்த ஹோல்ஸு கொஞ்சம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த குச்சி வச்சு குத்தி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம போட்டது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. சரி, இப்போ நம்மளுக்கு இது மாதிரி கயிறு தேவை. இந்த மாதிரி கயிறு நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னா, நம்ம இந்த பழைய சாக்ஸ்லாம் பார்த்தீங்களா, அதில் இந்த நாடா கொடுத்துருப்பாங்க, அந்த நாடாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஷூக்கு போடுவீங்களா லேஸு, அதை கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இந்த கயிறு எடுத்து நம்ம இதில் போகணும். அது எப்படின்னா வச்சுங்களேன், இந்த 4 ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து 2 கயிறு இருக்குது. ஒரு கயிறுக்கு வந்து 2 ஹோல், அது மாதிரி நம்ம போகணும். ஒன்று இதில், ஒன்று இதில், அது மாதிரி எடுத்து அந்த சைடு எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த கயிறு அதை எடுத்து ஒன்று அதில் ஒன்று இதில்னு எடுத்து நம்ம அந்த ஸ்டாப் மவுண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்னால் அதை காமிக்க முடியல. ஏன்னா வச்சுங்களேன், என் ஒரு கையில் ஃபோன் இருக்குது, ஒரு கையை என்னால் பண்ண முடியாது. நான் பண்ணியிருக்காம இந்த பாருங்க முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், 2 கயிறா, இந்த ஒரு கயிறை இப்படி கொடுத்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கயிறை அப்படி கொடுத்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்ட்ராப் மவுண்ட் ஃபைனலி ரெடி. இப்போ நம்ம அந்த ஹெல்மெட்டில் கட்டுறது தான் வேலையை. இதாங்க நம்ம யூஸ் பண்ண போகிற ஹெல்மெட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அது ஓகே பார்த்துங்க. சரி, இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், இதில் கட்டலாம். இதை மாதிரி இந்த பட்டன் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து காட்டணும். இந்த பட்டன் இல்லைன்னா ஈஸி கட்டுறது. இந்த பட்டன் இருக்கும்போது அது இடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நம்ம கட்டும் போது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே தான் நம்ம ஸ்டாப் மவுண்ட் கட்ட போகிறோம். இதை வந்து எனக்கு காமிக்க முடியாது. ஏன்னா வச்சுங்களேன், என் ஒரு கையில் ஃபோன் இருக்குது, ஒரு கையாலாம் அதை கட்டுறது கஷ்டம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாருங்க, மேலே இருக்கிற 2 கயிறை உள் வழியாக விட்டு எடுத்துங்க. கீழே இருக்கிற 2 கயிறை கீழ் வழியாக விட்டு நம்ம டைட்டாக கட்டிக்கணும். அது உங்கள் ஸ்டைலில் கட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டாப் மவுண்ட் வந்து கொஞ்சம் மேல் பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா வச்சுங்களேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டு பார்த்த மாதிரி இப்படி வச்சு கட்டினீங்கன்னா அந்த ஃபோனோட வெயிட்டில் அது கீழே இறங்கிடும். கீழே இறங்கிடுச்சுன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வீடியோ வந்து இன்னமும் இந்த தரையை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குறத அந்த வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டாப் மவுண்ட்டை மேல் பார்த்த மாதிரி கட்டுங்க. அப்போ தான் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது லைட்டாக இறங்கிறதுக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும். சரி, இப்போ நான் அது எப்படி கட்டுறதுன்னு வந்து காட்ட முடியாது. ஏன்னா வச்சுங்களேன், ஒரு கையில் கேமரா ஒரு கையில் இது, அதனால் கட்ட முடியாது. நான் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ பாருங்கள், நம்ம கட்டிட்டோம். இதே பாருங்க, இப்போ கட்டி முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு. இது மாதிரி மேலே 2 கீழே 2 இப்படி போயிட்டு உள்ளே கட்டி மீதி எடுத்துகிட்டு வந்து இப்படி முடிச்சு போட்டு விட்டுருக்கேன். இந்த பாருங்க ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை பிடிச்சி ஆட்டினா ஹெல்மெட் ஆடுது, அது ஆட மாட்டேங்குது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா. அதுக்கடுத்து இந்த எக்ஸ்ட்ரா கயிறு இருக்கு இல்லையா, அது வேணா நீங்கள் அறுத்துருங்க. பட் என்ன கேட்டோன்னா அதை அறுக்காமல் இப்படி எடுத்து இதில் அப்படியே சுற்றி விட்டு இல்லை ஏதாவது டேப் பண்ணி வச்சுருதான் நல்லது. ஏன்னா வச்சுக்கலாம், மேபி லூஸ் ஆனால் அதை வச்சு நீங்கள் கைட்டி திரும்பி காட்டணும் இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே இப்படி சுற்றி விட்டு இல்லை டேப் பண்ணி வச்சுருங்க. சரி, அவள் தான் ஒர்க் ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ ஃபோன் எடுத்துக்கலாமா, இந்த ஃபோனை தான் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணிப்போம், நம்ம இதை பவுச்சை கைட்டிடுவோம்.
ஒரு கையில் ஃபோனு இன்னொரு கையிலையும் ஃபோனு அதுவும் பவுச்சை காட்டணும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே சரி ஆமாம் ஏன் பவுச்சை கைட்ட சொல்கிறேன், நம்ம இது பவுச்சோட தானே வச்சு மோல்டு எடுத்தோன்னா வச்சுங்களேன், அதில் நம்ம அந்த கயிறு கட்டியிருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் இடத்த எடுத்துக்கும். அதனால் நம்ம வெறும் ஃபோனாக சொருகும் போதே அது கிரிப்பாக பிடிச்சிக்கும். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வச்சு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் தள்ளுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கயிறு கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுமாரி ப்ரெஷர் கொடுத்து தள்ளினா தான் அந்த ஃபோன் நாங்கள் டைட்டாக உட்காருன்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் இருக்கும் இல்லையா. இன்னொரு டிஸ்க்ளைமர், யார் இந்த கயிறுக்கு பதில் கட்டு கம்பி அதுமாரி வச்சு கட்டிடலாம் அது மண்ணை காலத்துக்கு கிடக்கும்னு நினச்சி அதுமாரி கட்டுறதையும் கயிறையே ட்ரை பண்ணுங்கள். சரி இப்போ நான் இது பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், என்னால் ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் அழுத்த முடியல. இப்போ கட்டியாச்சு, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹெல்மெட்டை பிடிச்சி ஆட்டுறேன், அது ஒரு துளி கூட அசையவே இல்லை. பார்த்தீங்களா கேமரா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா பாரமாக இருக்குங்க எம்சியில். இப்போ ஃபைனலாக எல்லாமே ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், அந்த ஆங்கிள் மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க. இப்படி ஒரு பொசிஷனில் வச்சுட்டு வீடியோ எடுத்து பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஓகே. அந்த பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் வீடியோ இருங்க. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.